வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் ஜோதி மேம். வணக்கம் சாந்தி மேம். என்ன கொஸ்டின்? அதாவது 40-50 ஏஜ் உள்ளவங்களுக்கு சிம்பிள் யோகா எக்ஸசைஸ். ஓகே மேம் வந்து 40 to 50 ஏஜ் உள்ளவங்களுக்கு உண்டான யோகா எக்ஸசைஸ் இது மாதிரி கேட்குறாங்க. இப்போ அதை பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு விரிப்பில் நின்று ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ஜஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க மேம். ஒரு 5 கவுண்ட் நம்மளோட நார்மல் ப்ரீத்திங் எப்படி உள்ளே போகுது மூச்சு எப்படி வெளியில் வருது அப்படின்றத ஜஸ்ட் வாட்ச் பண்ணிக்கிறோம். முடிச்சுட்டு இப்போ வந்து எக்ஸசைஸாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ மேட்டை எடுத்துருங்க மேம், ஏன்னா காற்றுக்கு பறக்குது. இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸாக டோவை நல்லா ரைஸ் பண்ணிக்கிறாங்க, கைகளை நல்லா இப்படி புல் பண்ணிக்கிறாங்க இந்த சைடு முடிந்த அளவு. இது வந்து ஒரு 20 செகண்ட்ஸ் கிட்டக்க செய்யணும், அப்படின்னா ஒரு 20 டைம்ஸ் செய்யணும். கையை வந்து இந்த சைடு கூட இப்படியும் வச்சுக்கலாம், அப்படியும் இழுத்துக்கலாம். கைகள் விரல்களை வந்து நம்மளை பார்க்க அந்த மாதிரி இழுத்துக்கலாம். ஓகே, இன்னும் ஒரு 3 தடவை செய்யுங்க மேம். பார்த்தீங்கன்னா தெரியும், கால்களை பாதத்தை உயர்த்தி கைகளை நல்லா புல் பண்ணி இழுக்கிறாங்க. ஓகே, இது மாதிரி 20 செகண்ட்ஸ். ஓகே மேம், நெக்ஸ்ட் ஒன். ஓகே, செகண்ட் எக்ஸசைஸ், காலை முடிந்த அளவு நீட்டிட்டு ஆர்ம்ஸை நல்லா ஸ்விங் பண்ணணும். ஓகே, முடிந்த அளவு கைகளை பின்னாடி நம்ம வந்து அந்த அதே மாதிரி காலை நல்லா நீட்டிட்டு கைகளை வெரி குட் மேம். இதே வந்து நம்ம வந்து 30 செகண்ட்ஸு இதை வந்து செஞ்சுக்கணும். அப்படின்னா 30 கவுண்ட் மேக்ஸிமம் வரும். நம்ம கிளாஸுக்கோசரம் 5 கவுண்ட் மட்டும் பார்க்குறோம். காலை நல்லா நேராக நீட்டியிருக்காங்க, முடிந்த அளவு கால்களை தூக்கி கைகளை நல்லா ஸ்விங் பண்ணி பின்னாடி கொண்டு போகிறாங்க. இன்னும் ஒரு 2 தடவை மட்டும் செய்யுங்க மேம். பார்த்து. ஓகே மேம், போதும். அடுத்த எக்ஸசைஸ் பார்க்கலாம். இப்போ தேர்டு எக்ஸசைஸ், கால்களை நல்லா பெண்ட் பண்ணி சைடு வைஸாக வச்சுட்டு கைகளை லாக் பண்ணி வெரி குட். கைகளை இன்னும் கூட ஃப்ரண்ட்டாக கூட வச்சுக்கலாம், உங்களுக்கு முடிந்த அளவு வச்சுக்கலாம். ஏன்னா 40 to 50 ஏஜ் உள்ளவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. உள்ளங்கை ஆப்போசிட் பார்த்து இருந்துக்கலாம். 1 2 3, இன்னும் 2 தடவை மேம். 4 5. ஓகே மேம், ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கால்களை சேர்த்து. ஓகே, ஃபோர்த் எக்ஸசைஸ், கால்களை கிராஸாக பின்னாடி கொண்டு போகணும், கைகளை சர்க்கிளாக வைக்கணும், அவ்வளோதான். ஏன்னா 40 to 50 ஏஜ் அப்படி சொல்கிறப்ப அவங்களுக்கு இது செய்ய முடியும் மேம். மெதுவாக ரிலாக்ஸாக செஞ்சுட்டே இருங்க நீங்கள். கைகளை சர்க்கிள் நம்ம அதே தான், அப்படியே மெதுவாக முடிந்த அளவு காலை. இது வந்து இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து மேம் வந்து மெதுவாக செய்ய சொல்லியிருக்கேன். சேஃப்டி நமக்கு முக்கியம். நம்ம வந்து ப்ராக்டிஸ் ஆக ஆக ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். இப்போ காலை பின்னாடி வச்சுருக்காங்க, கையில் ஒரு ஃபுல் சர்க்கிள் கொடுத்துட்றாங்க. இப்போ அடுத்த கால். ஓகே, நாங்கள் வந்து அப்படியே கிளாஸாக எடுக்கிறதுனால உங்களுக்கு அப்படியே வீடியோவாக காமிக்கிறோம் மேம். இப்போ மெதுவாக ஒரு தடவை செஞ்சு காமிங்க மேம். ஓகே, செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் மேம். அதே மாதிரி கொண்டு வந்துட்டு இப்போ அடுத்த கால் போகிறப்ப ரைட் டு லெஃப்ட் கிளாக் வைஸ் அதே மாதிரி. இதுதான் வந்து இப்போ அவங்க வந்து ஃபாஸ்ட்டாக செய்கிறதுக்கு கிளாஸ்னால் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம், அப்படியே காமிக்கிறோம். ஓகே, இதையும் வந்து ஒரு 20 கவுண்ட் இந்த மாதிரி செய்யணும். ஒரு செட்டு லெஃப்ட்டு சர்க்கிளும் ரைட்டு சர்க்கிளும் சேர்த்து ஒரு கவுண்ட்டுன்னு வச்சுக்கணும். ஓகே மேம், இப்போ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ். ஓகே, 5th எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் மேம். இந்த மாதிரி கால்களை ரைஸ் பண்ணி கையால் தொடணும். முதல்ல அதே கால் அதே கை வச்சுக்கலாம். ஓகே, கரெக்டாக மேம் நீங்கள் செய்கிறது. ஓகே, இப்போ ஆப்போசிட் கை வச்சுருக்காங்க. இப்போ இதில் ஒரு 5 கவுண்ட் மேம். இதே இன்னொரு செஞ்சு காமிச்சிருங்க. அதே கால் அதே கை ஒரு 5 கவுண்ட். ஓகே, அதே கால் அதே கை 1 2 3 போதும் மேம். அடுத்த கால் இப்போ கால் மாற்றி தொடுங்க. கால் மாற்றி மேம், கால் மாற்றி டச் பண்ணுங்கள். ஆப்போசிட் கால் ஆப்போசிட் ஹேண்ட். இப்போ ஜோதி மேம்க்கு வந்து ஜஸ்ட்டு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மேம். நம்ம வீடியோக்கோசரம் எடுக்கிறோம், நம்ம சேஃப்டியும் பார்த்துக்கணும். ஓகே, இப்போ ஆப்போசிட் கால் ஆப்போசிட் ஹேண்ட். இப்போ ரைட் லெக்னா லெஃப்ட் ஹேண்டில் டச் பண்ணுறாங்க மேம். மெதுவாக நான் ஒரு செஞ்சு காமிங்க. வெரி குட். ஓகே மேம், காலை நல்லா ரைஸ் பண்ணிவிட்டு அந்த கையால் பிடிக்கிறாங்க. இது வந்து பெல்லி ஃபேட் குறையிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே மேம்.
ஓகே மேம். இப்போ எக்ஸசைஸ்லாம் முடிச்சதும் நம்ம கண்களை மூடி நம்மளோட நார்மல் ப்ரீத்திங் வாட்ச் பண்ணுறோம். மேம் கேட்டது 40 to 50 ஏஜ் உள்ளவங்களுக்கு வந்து உள்ள சிம்பிள் எக்ஸசைஸ் யோகான்னு கேட்டாங்க. நம்ம வந்து இந்த டயத்தில் நம்ம எக்ஸசைஸாக பார்த்துருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ப்ராக்டிஸ் அவங்கள செய்ய சொல்லிகிட்டே இருக்கேன் நான். அவங்க அதை போய் செய்கிறதா எடுக்கிறோம். செய்ய செய்ய நல்லா ப்ராக்டிஸ் ஆயிரும். ஸோ நம்ம வந்து அப்படியே உடம்பு வந்து 40 ஏஜில் தான் வந்து நமக்கு நிறைய ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். அது எல்லாருக்குமே தெரியும் ஹெல்த் வைஸாக. அதை தாண்டி நம்ம அந்த நேரம் நம்ம வந்து ஹெல்த்துக்குன்னு டைம் ஒதுக்கி சின்ன சின்ன எக்ஸசைஸ், யோகா, முத்ராஸ், பிராணாயாமம் இந்த மாதிரிலாம் செய்கிறப்ப நம்ம உடலில் வந்து ஆரோக்கியமாக இன்னும் நம்ம இருக்கிற நாட்கள் வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கலாம். அதனால் அதுக்கு தேவையான சிம்பிள் எக்ஸசைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்களும் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. இன்றைக்கி மேம் வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு செய்ய வச்சாச்சு. அப்படியே லைவ் கிளாஸாக நாங்கள் எடுத்தது மாதிரி இன்றைக்கி காமிச்சிருக்கோம். ஓகே, தேங்க்யூ.